இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் டாஸ்க் பார், அதாவது எவ்வளோ கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸுங்கிறத நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு டாஸ்க் பார் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ராக்ரஸ் பாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செக் பாக்ஸ் வேணும். என்னென்ன ஸ்டேஜ் முடிச்சிருக்கேன்னு இன்சர்ட்டில் போய் செக் பாக்ஸஸை கிளிக் பண்ணிங்கன்னா செக் பாக்ஸஸ் வந்துடும். இப்போது இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணினா எத்தனை ஸ்டேஜஸ் தாண்டி இருக்குது ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறதையே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பேசிஸில் நம்ம கவுண்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிற 4 பாட்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு ட்ரூங்கிற க்ரைட்டீரியா வரணும். டிவைடட் பை 4, 4 ஸ்டேஜஸ், ஸோ 4. அப்போ தான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் செக் பாக்ஸ் 1 கிளிக் பண்ணிங்கன்னா 25% காட்டுது. அதே மாதிரி 2னா 50%. அதுக்கேற்ற மாதிரி அது டைனாமிக்காக இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அந்தந்த ஸ்டேஜ் வந்துருச்சாங்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டோன்னா டிக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை மவுஸ் மூலமாக கிளிக் பண்ணால் டிக் ஆகிடும். ஒவ்வொரு டிக்கும் ட்ரூங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஸோ நான் ஃபார்முலாவில் கவுண்ட் இஃப் இந்த ரேஞ்ச் ட்ரூவாக இருக்கான்னு. ஸோ இப்போ நான் ஃபார்முலா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ப்ராஜெக்ட் ஸ்டேஜஸு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை பாராக போடணும். வெறும் டேட்டாவாக இல்லாமல் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் போயிட்டு டேட்டா பார்ஸில் போயிட்டு எனக்கு பிடிச்சமான கிரேடியன்ட் ஃபில்லில் நான் ஒரு பார் எடுத்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய 50%, 75%க்கெலாம் ஒரு ப்ராக்ரஸ் பார் கிடச்சிருச்சு. இது உங்களுக்கு பார்த்த உடனே அது ஸ்டேஜஸை தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த ப்ராஜெக்டை என் லிஸ்ட்லேருந்து நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் நேமை நான் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் போகிறேன். கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் போயிட்டு நியூ ரூல் போடுறேன். நியூ ரூலில் யூஸ் எ ஃபார்முலாங்கிற லாஸ்ட் இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபார்முலானா இந்த ஸ்டேஜ் 4 வந்துருச்சுன்னா டிக் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டட். ஸோ கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில் எப்போவுமே லாக்டு செல்ஸ் 2 செல்லுமே லாக் ஆகிருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு செல் தான் லாக் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு காலம் அதே தான் இருக்க போது, ரோஸ் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணுறோன்னா காலம் ஸ்டாட்டிக்காகவும் ரோவை ரிலேட்டிவாகவும் வச்சிடுறோம். வச்சுட்டு இப்போது என்ன ஃபார்மேட்டு ஸ்ட்ரைக் த்ரூ வேணும். அந்த ப்ராஜெக்ட் நேம் மேலே ஸ்ட்ரைக் த்ரூ வரும். என்ன கலரில் உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணால் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து இங்கே மறுபடியும் இன்னொரு ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 100% கம்ப்ளீட் ஆன இந்த ஜென்ஏஐ ப்ராஜெக்ட் மேலே ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். அது பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 100% கம்ப்ளீட் ஆனதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கு.